காலையில் நாங்கள் சில நாட்களில் ஊழி செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் ரெக்கை இல்லாத ஊழி செஞ்சோம். ஒரு ரெக்கையில் ஊழி செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு 2 ரெக்கையை கர்த்தர் நம்ம பெற்று அதன் மூலமாக இன்னும் அதிகமாக பறக்க கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். அதே போல் நான் என் சபை மக்களுக்கு சொல்லுவேன், என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், உங்கள் வாயினுடைய வார்த்தைகளை நீங்க வீணா பேசக்கூடாது. வாயின் வார்த்தை கனமுள்ள சொல்லாத. இன்னைக்கு என் பிள்ளைகளே நல்லா பார்த்தேன். அதனால இன்னைக்கு அதாவது நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை நமக்கு தடையா இருக்கும், நம்மளுடைய ஆசைகளுக்கு தடையா இருக்கும். அந்த தடைகள் உடைக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தர் தேவதாசன் மூலமா அதுக்கு கர்த்தர் செய்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதனால இந்த முழு செஷனுமே ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த ஹீலிங் டெமான்ஸ்ட்ரேஷன், ஹீலிங் மினிஸ்ட்ரியோட டெமான்ஸ்ட்ரேஷன் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நம்ம இவ்வளவு ஜெபம் பண்றோம், ஆனா அந்த ஜெபத்துடைய நம்மளுடைய வாயின் வார்த்தையில் இருக்கிற வல்லமையை இன்னைக்கு என்னால உணர முடிஞ்சது. ஸோ எனக்குள்ள அந்த ஒரு மாற்றம் நிச்சயமா இந்த நாள் இருந்து வரும்னு சொல்லி நான் கண்டிப்பா விசுவாசிக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, அநேக வசனங்கள் நம்ம படிக்கும் போது நம்ம ஒரு கோணத்துல படிச்சிருப்போம், ஆனா அந்த வசனத்துடைய அந்த வியாக்கியானங்கள் வந்து வித்தியாசமா இருந்தது. ஸோ நிச்சயமா கர்த்தர் என் கூட பேசியிருக்கிறாரு. ஒரு மாற்றத்தை இந்த நாள் இருந்து என் வாழ்க்கையில் நான் உணர முடியும். தேங்க்யூ. எஸ்டிசி கான்ஃபரன்ஸ் மூலமாக பெங்களூரிலிருந்து வந்த இந்த 3 ஐயாக்கள் சொல்கிற வார்த்தைகள் ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. இதுவரை நாங்கள் ஜெபிப்பதற்கும் அதிகாரத்தோடு ஜெபிப்பதற்கும் நல்ல ஒரு வார்த்தைகளை வெளிப்படுத்தி எங்களுக்கு ஜெபிக்கக்கூடிய வளமையை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக இவர்களை பொறுத்து இந்த வார்த்தைகளை சொல்லும்படியாக ஆண்டு வைத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இவர்கள் சென்று எல்லா ஊர்களிலும் இந்த வார்த்தைகளை சொல்லும்படியாக அதற்கான தேவைகளை தேவன் சந்திக்கும்படியாக இயேசுவின் நாமத்தை அதை கேட்டுக்கொள்கிறோம். இவர் சொன்னது எங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்கிறது, ஊழியத்தில் நல்ல பிரயோஜனமாக இருக்கிறது. நாங்கள் பிசாசோடும் மற்றவர்களோடும் நாங்கள் தைரியத்தோடு நாங்கள் தைரியமாக பேசுவதற்கும் தைரியமாக செயல்களை செய்வதற்கும் தேவனோடு இருக்கிறார் என்பதை மனப்பூர்வமாக அறிந்து கொண்டு தைரியமாக பேசுவதற்கு நல்ல வார்த்தைகள் கேட்ட அந்த சத்தியம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இவங்களுடைய அந்த அத்தாரிட்டியின் பிரகாரம் தான் நானும் என்னுடைய சபையில் ஊழியர்களை நடந்து கொண்டு இருக்கிறது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்பு 60 வாட்ஸ் 80 வாட்ஸ்ன்னு இருக்கு. அந்த மாதிரி 80 வாட்ஸா இருந்தா என்ன, ஒரு 200 வாட்ஸா மாறுவதற்கு இன்னைக்கு எனக்கு பிரயோஜனமா இருந்தது. அந்த அத்தாரிட்டி, அதிகாரம், அந்த வல்லமை பயன்படுத்துவ அது இன்னும் அதிகமா நீங்க என்ன பண்ணுங்க, பகிரங்கமா ஆணித்தரமா பயன்படுத்துவதற்கு இந்த நாள் எனக்கு பிரயோஜனமா இருந்தது. இதை நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். என் சபை வளர்வதற்கு இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாய் தருணமா இருக்கிறது சொல்லி நான் கற்றுக்குள்ள விசுவாசிக்கிறேன். அனைத்து போதைகளுக்கு நம்ம சிறப்பாக கொடுத்தாங்க. இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது, அனைத்து சபைகளுக்கும் இந்த வார்த்தை போக வேண்டும். இந்த வார்த்தைப்படி அனைவரும் மனம் திரும்பி வேண்டும். மனம் திரும்பி இந்த வார்த்தைப்படி நடப்பது இயேசு கிறிஸ்து நாமத்தில் அமைத்து நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. அந்த நாமத்தின்படி எதை செய்தாலும் செய்யணும். அதே போல நான் எந்த சூழ்நிலை போனாலும் நான் இயேசு நாமத்தை தான் செய்யணும். அது எங்கள் வீட்டில் கூட எல்லாம் தவறாக சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஆடு வழி வச்சு கண்டிப்பாக செய்வேன். கண்டிப்பாக இதெல்லாம் பயன்படுத்த எல்லாத்தையும் எங்கே போனாலும் இயேசு கிறிஸ்து ஜெயம் பண்ணுறது, எல்லாரும் ஜெயம் பண்ணுறது. அதே போல் இந்த இடத்த வந்து இன்னும் ஆணித்தரமாக அதை நான் ரொம்ப தியானிச்சுட்டேன். இதே போல சபை மொழி மக்களுக்கு மற்ற எந்த இடத்துல போனாலும் கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக நான் இந்த கோரிக்கையானது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. என்னதான் ஊழியம் செய்தாலும் அநேக கேலி நடந்தாலும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் என்பது அதை பயன்படுத்தி எப்படி நம்ம காண்பு கொடுத்துருக்க அந்த கட்டளையை நம்ம எப்படி அதை வந்து நம்முடைய ஊழியத்தில் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஊழியத்தில் கர்த்தர் வந்து இந்த கோரிக்கையின் மூலமாக ஒரு உற்சாகத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இனிமேல் கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாகவும் அது மாத்திரம் ஆண்டு கொடுக்கிற கட்டளையை இன்றைக்கு சொன்னப்பட்ட பிரகாரமாக புரிந்து கொண்டு அது இன்னைக்கு வந்து அவ்வளோத்தையும் நம்ம கற்றுக்கணும். நான் சொல்லும் போது ஊழியர் சொன்னா ஏசு அது சத்தியத்துக்கு அவர் ஏசு நாம தான் ஜெபம் பண்ண சொல்லு, விசுவாசம் தான் ஜெபம் பண்ண சொல்லுவாரு. அதனால
இருந்தா தேவன் செய்வார் சொல்வேன். ஆனால் தேவன் நம்மோடு இருந்து இன்னைக்கு செய்த காரியம் பயங்கரமா இருந்தது. இனிமேல் தேவன் நம்மோடு இருந்தார். ஆனால் நம்ம செய்ய பார்க்கும்போது விசுவாசத்தோடு தேவன் எனக்கு எல்லாத்தையும் செய்து முடிப்பார். நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். அந்த விசுவாசத்திலே எல்லாத்தையும் செய்து முடிக்கும். கத்தரால கூடும். ஆனால் நம்ம அவர் நம்பி விசுவாசமா இருக்கும்போது எல்லாத்தையும் அதான் சித்தம் சொல்றேன். சித்தத்தை ஜெபம் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு இயேசு நம்மோடு இருக்கும்போது செய்ய காரியம் வராங்க. இந்த இடத்துல நான் கற்றுக்கிறது வந்து என் கையில் தான் இருக்குது சாமி அப்படின்ற விளக்கத்தை இந்த இடத்துல நான் கற்றுக்கொண்டேன். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அடிக்கடிக்கு எங்களை பார்த்து சொல்லுவார், வாயினால எதையும் நீங்கள் அறிக்கையிடாதீங்க, அது வந்து நம்மளுக்கே நேரிடும் அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு விளக்கி சொன்னது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது எங்களோட வாழ்க்கையில். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கடைசியாக சொன்ன அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட்டு வந்து வான்னு சொன்னார் இல்லைங்களா, அவர் அந்த வசனத்தை அவ்வளோ விளக்கமாக வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஊழிய செய்தாலும் நிறைய தடைகள் போராட்டங்கள் அதை மேற்கொள்ள முடியாமல் இருந்தால், ஆனால் சில நேரங்களில் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும்போது நிறையா காரியங்கள் ஆர்டர் செய்திருக்கார். ஆனால் அதை மறந்துட்டு இருக்கோம். இந்த நாட்களில் அதுக்கான இந்த ஊழியத்தின் மூலமாக நாம் எப்படி ஆண்டவரை பின்பற்றி அவருடைய வார்த்தையை அறிக்கை செய்து நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது ஊழியம் செய்யும்போது நடக்கும்போது கர்த்தருடைய நாமத்தினாலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். நாமளும் ஆண்டோட மகிமைப்படுத்தலாம் என்பதை நான் பயிற்சி மூலமாக நான் கற்றுக்கொண்ட அருமையான ஊழியக்காரர்களுக்கு நன்றி சொல்கிறேன்.